இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் ஆவிக்குரிய தாகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். இது தேவனாகிய கர்த்தரின் உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அழைப்பு. இந்த அழைப்பை யாருக்கு கொடுக்கிறார்? ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களுக்கு. அதுவும் சாதாரண ஒரு தாகம் அல்ல, ஆத்தும உயிர் மீட்சியின் தாகம். யார் யாருக்கெல்லாம் அவர்களுடைய ஆத்துமா அழிந்து போய்விடக்கூடாது என்கிற பாரம் இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஆத்தும உயிர் மீட்சியின் தாகம். அந்த தாகம் அவர்களுக்குள் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தாகங்கள் உண்டு. அது அபிஷேக தாகம், அது வசன தாகம், அது தேவனுடைய வசனத்தை கேட்கும் தாகம். வசன தாகம் என்பது வேறு, வசனத்தை கேட்கும் தாகம் என்பது வேறு. ஜெப தாகம், தேவ சமூகத்தை நாடுகிற தாகம். ஆண்டவர் கூப்பிடுகிறாரே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்கிறார். பணமும் இன்றி விலையும் இன்றி என்றால் இலவசமாய் இலவசமாய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார். இலவசமாய் கிடைக்கும் தண்ணீர் எது? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளியின் நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவன் வர கடவன்.
விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது 14வது வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த வசனங்களின்படி, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைத்து, அந்த அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து வருகிறதான ஒரு அழைப்பு. இயேசுவும் புதிய ஏற்பாட்டில் சத்தமிட்டு கதறுகிறார். இந்த தாகத்தை குறித்தும் அந்த தாகத்தை பெற்றுக்கொள்கிற காரியங்களை குறித்தும் கதறுகிறார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 இருந்து 39 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார் என்று இதிலே எழுதப்பட்டு இருக்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஏன் இயேசு இதை சத்தமிட்டு சொல்லுகிறார்? ஏன் கதறுகிறார்? அவருக்கு அவருடைய ஜனங்கள் மீது இருந்த ஆத்தும பாரம், ஆத்தும கரிசனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ தண்ணீர்னு சொல்லிட்டா பரிசுத்த ஆவியை குறித்து அப்படியே சொல்லுகிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவி அப்படி என்றால், அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் இருந்தால் ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று அல்ல. யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயோ, அவர்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்றால் விசுவாசிக்கிறவர்கள் யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அந்த விசுவாசம் என்பது
ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் இருந்துதான் ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். எல்லாரிடத்திலும் இருந்து அது புறப்படும். நல்லா கவனிக்க. நீ அவரை ஏற்றுக்கொண்டியா? அவர் உனக்குள் வந்து விட்டாரா? எப்பொழுதுமே நம்ம அடிச்சு பிறண்டு உருண்டு பிறண்டாதான் அபிஷேகம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டினாலே உனக்குள்ளே இருந்து அது புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படின்னா ரட்சிப்பின் பொழுது நடக்கிற காரியம் என்ன? எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, விசுவாசிகளான நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது சத்திய வசனத்தை கேட்டு அல்லது சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்பொழுதே எப்பொழுது நீ இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அப்பொழுதே உனக்குள் இருந்து அந்த வல்லமை புறப்படும். உனக்குள் இருந்த ஜீவ தண்ணீர் புறப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். எதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார்? அவர்தான் கடைசி நாளிலே நம்மை இயேசுவோடு கொண்டு போகவர், சேர்க்கிறவர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவருடைய அவசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மகிமையான ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை சொல்லுகிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போமானால் கொர்நேலியுவை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியவும் தெரியாது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியவும் தெரியாது. ஆனால் நல்லா ஜெபிக்கிறவன், குடும்பத்தோடு ஜெபிக்கிறவன், தான தர்மம் பண்ணுகிறவன், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அவனிடத்திலே அனுப்புகிறார். அந்த தூதன் அவனிடத்திலே வந்து சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிகனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அவன் ஜெபிக்கிறவன் தான். நல்லா கவனிங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன் தான், உபவாசம் இருக்கிறவன் தான், தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் தான். ஆனா அவனுக்கு இயேசுவை தெரியாது. அப்ப எதற்காக பேதுருவை அனுப்புகிறாரா? அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14வது வசனம்.
நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். நல்ல கவனிங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் சொன்னாரே. இவனுக்கு இயேசுவையே தெரியாது, இயேசுவை பற்றி இவன் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் நீ என்னதான் தான தர்மம் பண்ணினாலும், நீ என்னதான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தாலும், அந்த இயேசு இல்லாம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இயேசுதான் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னா, நானே வழி, நானே சத்தியம் சொன்னா அவர்தான் ரட்சிப்பே. அவர்தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு லேடர். அந்த பரலோக வீட்டுக்கு இந்த கொர்நேலியுவை கொண்டு போகிறதற்கு தான் பேதுருவை அனுப்புகிறார். பேதுரு வந்து அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34 36 வரை. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அந்த வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 43வது வசனத்திலிருந்து, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். நல்லா கவனிங்க, இயேசுவை குறித்து தான் சொல்லுகிறான். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுதே கொர்நேலியு வீட்டாருக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நடக்கிற சம்பவம். இவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்க ரட்சிப்பு உண்டாகிறது. வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தன்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார் என்று இயேசு சொன்னாரே. நல்ல கவனிங்க, இப்பொழுது அத்தனை பேர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் நல்லா கவனிக்க வேண்டும். பல பாஷைகள் ஜீவ தண்ணீரின் ஊற்றுனா என்னது? அவனுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அவர்களுக்குள், அவர்கள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வர. நீ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அந்த நதிகள் இப்பொழுது அவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. அது ஆவிக்குரிய ஒரு வர்ணமாக வெளியே வருகிறது. ஏன் தேவனை துதிக்கிறார்கள்? தேவனை தெரியாதே. ஐயா, இயேசுவை கேள்விப்பட்டதில்லையே. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறார். அவர்களுக்குள்ள இருந்து அந்நிய பாஷைகள் புறப்பட்டு வருகிறது.
அவர்களுக்குள் இருந்து தேவனை துதிக்கிற துதிகள் புறப்பட்டு வருகிற வாசிப்போம். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வரம் புற ஜாதிகள் மீதும் பொழிந்தருளப்பட்டது. வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். எப்படி ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? இன்னைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய சத்தியத்தை இவ்வளவு கேட்டுமே எத்தனையோ பேர் ஞானஸ்தானமே எடுக்கலையே. எத்தனை பேர் திருவிருந்திலே பங்கு பெறலையே. சொன்ன உடனே அவன் எப்படி எடுத்தான்? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருது. அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது உன் இருதயத்துக்குள்ள இருந்து சந்தோஷத்தை பொங்கி வர செய்யும். ரட்சிப்பின் அனுபவத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையான சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் தெரியுமா? ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டா. இப்ப அவர்களுக்குள்ள அந்நிய பாஷைகள், பல பாஷைகள் வருகிறது. அவர்கள் தேவனை துதித்து கொண்டு, தேவனையே துதிக்க தெரியாதே. எப்படி தேவனை துதிக்கிற? அதுதான் ஜீவ ஊற்றுங்கிறது. உனக்குள்ள இருந்து இந்த ஜீவ ஊற்று வந்து நீ தேவனை துதிக்க ஆரம்பிச்சுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. முழு ராத்திரி நீ துதிச்சு கொண்டே இருக்க சொல்லலாம். அது ஒரு பரலோக சந்தோஷம். அது ஒரு பரலோக சந்தோஷம். உனக்குள் இன்னைக்கு அநேக நேரங்களில் அவருக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாதே, அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியாதே. ஐயா, அது பரலோக சந்தோஷத்தை அவர்களுக்குள்ள கொடுக்குது. இயேசுவை அறியாதவர்கள் அப்பந்தான் அவன் இயேசுவை பேசுகிறான். அப்பதான் இயேசுவை பற்றி சொல்லுகிறான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டு அவன் விடுதலை செய்கிறவன் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 அந்த வசனத்தை வைத்து அவன் பேசுகிறான். அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஆர்வம், ஆங்ஸைட்டி. அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி டு நோ மோர் அபவுட் ஜீசஸ். ஒரு எதிர்பார்ப்போட எப்பொழுது பேதுரு வருவான காத்துக்கிட்டு இருந்தாங்க. தேவதூதன் வந்து சொல்றான், பேதுரு கூட்டிட்டு வா, நீ செய்ய வேண்டியது அவன் சொல்லுவான்ப்பா, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு அதான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். இப்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்தபடினாலே அவர்களுடைய இருதயத்திற்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வருகிறது. சந்தோஷம். அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள், தேவனை புகழுகிறார்கள். இதே சம்பவம் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தை சீசர்கள் பெற்ற பொழுது இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே ஆச்சரியப்படுகிறாங்க. இந்த பாஷையே அவங்களுக்கு தெரியாதே.
பல பாஷை உள்ளவங்க இருக்கிறான். நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா 9வது 10வது 11வது வசனங்களை வாசித்தீங்கன்னா பல தேசத்தார் இருக்கிறான், பல பாஷைகள் தெரிஞ்சவர்கள். எல்லாரும் சொல்றான் நம்ம பாஷையில எப்படி பேசுறான், இவங்க எப்படி நம்ம பாஷையில பேசுகிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். 11வது வசனம், கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எதை பேசுனாங்க? தேவனுடைய மகத்துவங்களை. அதுக்குதான் என் பரிசுத்த ஆவி, அதுதான் என் ஜீவ ஊற்று. உன் இருதயத்தில் இருக்கிற சகல கவலையும் வெளியெடுத்துறோம். நல்லா கவனிங்க. அந்த ஜீவ ஊற்று உனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி விட்டுவிடும். நீ பூமியில் இருக்க, அவர் வானத்தில் இருக்கிறாரு. அவரோடு கூட ஒரு லிங்க் உனக்கு உருவாக்கி விட்டுவிடும். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை பேச அவங்க தேவனை துதிக்கிறாங்க. அது ஜீவ ஊற்று. அவங்க இருதயத்திலிருந்து பெறப்பட்டு வருகிற அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன சொன்னங்கிறது தெரியாது. பல பாஷையில் உள்ளவங்க அங்க கிடக்கிறாங்க, பல ஊர்ல இருந்து உள்ளவங்க அங்க இருக்கிறாங்க. எத்தனை இடத்துல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க தெரியுமா? 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்புலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றில் இருக்கிற லீபியானின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமா புரியரும் யூதரும் யூதமாக்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இது பேதுருக்கு தெரியுமா அந்த பாஷையெல்லாம்? 12 அப்போஸ்தலர்களுக்கு அது தெரியுமா? அவர்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்று புறப்பட்டு வருகிறது. அது உன்னை துதித்து கொண்டே இருக்க வைக்கும், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வைக்கும். பரலோகத்தில் இந்த துதி இருந்துகிட்டு இருக்குமா? இது பரலோக அனுபவம். நான் சொல்லுகிறேன், யார் யாருக்கெல்லாம் அந்த ஆவிக்குரிய தாகம் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பரலோக அனுபவம் இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உன் ஜெப நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானவருக்குள் மகிழ்ந்திருக்கிற அனுபவம் இருக்கலாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை போற்றி புகழ் எத்தனையோ தேசத்தில் உள்ள அவங்க வந்து கிடக்கிறான். அவனுக்கு வேணா யூத பாஷை தெரிஞ்சிருக்கலாம், அங்க இருக்கிற அத்தனை பாஷையும் தெரியுமா? எல்லா பாஷைகளையும் பேசுறாங்க. எல்லா பாஷைகள். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது பவர் கேம்புக்கு போயிருந்தேன். அந்த பவர் கேம்ப்ல பல தேசத்தில் இருந்து வந்திருந்தாங்க. நீக்ரோ சரியா இருந்தாங்க. என் பக்கத்தில் 2 நீக்ரோஸ் இருந்தான். தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. எல்லாரும் பல பாஷைகளை பேசினாங்க. என் பக்கத்தில் இந்த நீக்ரோவுக்கு ஹிந்தியும் தெரியாது, தமிழும் தெரியாது. அவன் தமிழ்ல பேசினான், ஹிந்தியில பேசினான். எப்படி அவனுக்கு தமிழ் தெரியும்? அதே சம்பவம் தான் இங்க நடக்குது. அதுதான் உனக்குள் இருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீர்.
அந்த பாஷையில தேவனோடு கூட ஒரு உறவு இருக்குன்னு சொன்ன, அந்த பாஷையில் அதிகமாக தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கும். அது தேவனை துதித்து கொண்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடிக்கிற 6 வாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. திரளான ஜனக்கூட்டம் இடுகிற 6 வாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். 5வது வசனம், மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அவரை துதியுங்கள் ஐயா, அவரை துதியுங்க. அதுல மகிழ்ந்திருப்பாரு. The secret of deliverance அவரை துதிக்கிறதுல தான் இருக்குது. 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரித்து பாடினார்கள். வாசிப்போம். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போய்விட்டது. ஒரு மகிமை இறங்கி இருக்கிறது அந்த இடம் முழுவதும். ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடுகிறார். அது சாத்தானை முறியடிக்கிற ஒரு ஆயுதனை யாருக்காவது தெரியுமா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுகிறான். ஆண்டவருடைய வல்லமை அங்க உள்ள ஒருத்தங்குள்ள இறங்கிதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். நீ போப்பா, இந்த யுத்தம் உன்னுடையதில்லை, கர்த்தருடையது. 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அவ்வளவுதான். அதை நம்புனா, அதை விசுவாசித்தான். How the enemies were defeated. 21வது 22வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடுகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உன் வீட்டில் துதி சத்தம் போய்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு மந்திரம் ஒன்று சொல்லாது. தொட்டனான்னு ஒரு மந்திரவாதி இருந்தான். அவர் ரட்சிக்கப்பட்டான். அவன் சொன்ன காரியம்
எலிசபெத்துங்கிற ஒரு சகோதரிக்கு விரோதமா மந்திரம் செஞ்சிருக்கிறான். பிசாசு அனுப்பி விட்டுருக்கிறான். அது போயிட்டு அது வந்துருச்சு. ஏன் வந்த? அவ வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. அவ வீட்டை சுற்றின அக்கினி இருக்கு, என்னால் உள்ள போக முடியவில்லை. திரும்பியும் அனுப்பினா, திரும்பியும் ரிட்டர்ன் பண்ணுச்சு. மூணாவது, இயேசுவே அவன் முன்னால வந்து நின்னார். ஐயா, அவ ரட்சிக்கப்பட்டான். அப்ப உனக்குள்ள இருந்து எதற்கு ஜீவ தண்ணீர் ஊற்று? எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷையை பேசுகிறியோ உனக்கு விரோதமா மந்திரம் செய்ய முடியாது. உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று புறப்பட்டு கொண்டே வரும். உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டே வரும். ஒருத்தர் உனக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யவே முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லுவேன், நீ தேவ சமூகத்தில் போயிட்டியா, எடுத்தெடுப்பிலே ஜெபிக்காத. உன்னை சுத்திகரித்து கொண்டு அவருடைய பரிசுத்தாவியில நிரப்பப்படு. அதிகமாக அவருடைய பரிசுத்தாவியில நிரப்பப்படு. நீ தனி ஜெபம் பண்ணினாலும் அது இறங்கும், நீ குடும்ப ஜெபம் பண்ணினாலும் அது இறங்கும். அது இறங்காம இருந்தா உன்னை சுத்திகரிச்சுக்கோ. அந்த வல்லமை உனக்குள்ளே இருந்து பெறப்படும். போகட்டும். அவர்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் இயேசு சொன்னாரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அந்த ரட்சிப்பின் ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது தான் பரிசுத்த ஆவி. அது உனக்குள்ள ஊறிக்கொண்டிருக்கும். வேதம் சொல்லுக, நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. நமக்கு அநேக நேரங்கள்ல இந்த ஜீவ ஊற்றை பற்றி தெரியாது. உனக்குள்ள இருந்து அது புறப்பட்டு வரும். நீ சாதாரணமா தான் பேசுவ, யார்கிட்டையாவது உனக்கே தெரியாது. அவங்ககிட்ட என்ன பேசணுங்கிற வார்த்தை ஒன்னு அறியாமலே அந்த ஆவியானவர் கொடுப்பாரு. அவங்க இருதயம் காயம் கட்டப்படும். ஐயா, நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பேதுரு அபிஷேகத்தை பெறுகிறான். அபிஷேகத்தை பெற்றுட்டு அப்போஸ்தலர் 2:14 வசனத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்குள் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அவனுக்கே தெரியாது. அவனுக்குள் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுது. அங்க கூடியிருந்த 3000 பேரும் ரட்சிக்கப்படுறான். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அங்க நடந்தது, அந்த அபிஷேகத்தை பெற்று அவங்க எல்லாரும் அந்நிய பாஷை, பல பாஷைகளை, பலவித பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை துதித்து கொண்டிருக்கிறார்கள், புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஜீவ ஊற்றுதான்.
அவன் பேசும் பொழுது அவனுக்குள் இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். திருச்சபை உருவாக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரோனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எப்பொழுதுமே நீ அபிஷேகத்தை பெற்றுட்டியா, நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த அனாயிண்டிங் ஒவ்வொருத்துக்குள்ளே இறங்கும் பொழுது இட் பிரேக்ஸ் த யோக். அது நுகத்தை முறித்துறான். உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதபடி கட்டியிருக்கிற கட்டுகளை எல்லாம் அபிஷேகம் கலத்திறான். வாசிப்போம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள தண்ணி எப்போதும் போய்கிட்டு இருக்கா, அலறி செடிகளை போல ஓங்கி வளரும். நீ வளருவாய், நீ முன்னேறுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி போட்டுவிடும். We never knew the value of the anointing. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மில் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். இதுதான் கொர்நேலியு வீட்டில் நடந்தது. இந்த ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்ப அவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இயேசுவை அறியாதவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு பேசும் பொழுது ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கொர்நேலியு வீட்டில் பேதுரு பேசும் பொழுது இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். இது ரட்சிப்பை குறிக்கிறது. சுத்தமான ஜலம் சொல்றது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்ல கவிங்க, அதை விட சுத்தமான ஜலம் உலகத்திலே கிடையாதுயா. அதை தெளித்து சுத்தப்படுத்துகிறாரா. வாசிப்போம். நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, அவர்தான்
அந்த கட்டளையின்படி நடக்க வைப்பாரு. இந்த அபிஷேகம்தான் வேத வசனத்தை என் இருதயத்துக்குள்ளே தங்க வச்சிருக்குது. இது மனுஷ ஞானத்தில் வந்தது கிடையாது. அந்த கட்டளையின்படி நடக்க அவர் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தில் ஒன்று, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாட்டா தேற்றரவாளன் வரமாட்டான்னு சொன்னாரே, எதற்காக அனுப்பி வைத்தார்? அவருடைய கட்டளையின்படி நடக்கிறது இருக்கு. வாசிப்போம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாத படிக்க விருட்சத்தின் கனிகளையும் வயலின் வரன்களையும் பெருக பண்ணுவேன். அவர் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா 55:2 வசனம், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தை மகிழ்ச்சியாக. எதற்கு இந்த அபிஷேகம்? உன்னுடைய ஆத்மாவுக்காக. ஏன் இயேசு கத்தினார்? உன்னுடைய ஆத்மா அழிந்து போகாம இருக்க அந்த ஆவியானவர் தான் அவன் கூட இருந்து உதவி செய்வார். ஐயா, அவர் தான் பாதுகாத்து கொண்டு வருவார், அவர் தான் வழி நடத்துவார். வாசிப்பு அடுத்த வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நல்லா கவனிக்கணும். அந்த அபிஷேகத்துக்குள்ள நீ வரும் பொழுது நீயும் தேவனும் உன்னை அந்த அபிஷேகம் இணைச்சிடும். அந்த அபிஷேகம் இணைக்கும் பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைக்குள்ள நீ வருவாய். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமாவுக்காக, உன்னுடைய ஆத்தும உயிர் மீட்சிக்காக தாகமாயிருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அபிஷேக தாகத்தை எழுதியிருக்கிற வசன தாகம் இருக்கிறது. வசனத்தை கேட்கிற தாகம் இருக்கிறது. ஜெப தாகம் இருக்கிறது. ஒவ்வொரு தாகத்தின் மூலம் நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய ஆத்தும கொழுப்புள்ளதாக பலனுள்ளதாக மாறுங்கிறத உங்களோடு கூட பேசுவேன். அல்லேலூயா.